என் மீதான அன்பையும் பக்தியையும் பெருமளவு நீ வளர்த்து கொண்டிருப்பதால் உன் வாழ்க்கையில் இன்பமும் வளர்ந்து கொண்டே இருக்கும். சாதாரணமான வாழ்க்கையை இனி நீ வாழப்போவது இல்லை. மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். என் மீதான அன்பும் பக்தியும் என் மீதான நினைவும் உனக்கு அதிகமாக இருப்பதால் என்னுடைய அருளும் உனக்கு அதிகமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களை நீ சந்தித்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை அறிந்த நான் அந்த துன்பங்களை எல்லாம் என் வேல் கொண்டு அழிக்க இன்றைய தினத்தில் நான் உன் வாழ்க்கையை நோக்கி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையாகிய நீ படும் வேதனைகளை பார்க்க என்னால் பொறுக்க முடியாமல் அத்தனை வேதனைகளையும் வேரோடு தாக்கி இனி எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ மனதளவில் அனுபவிக்காதபடி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்க வந்திருக்கின்றேன். எப்பொழுது அப்பா தீரும் இந்த பிரச்சனைகள், எப்பொழுது நான் சுகமாக வாழ்வது, சந்தோஷமாக வாழ்வது என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன் மனதின் கேள்விக்கு விடையாகவும் உன் வாழ்விற்கு அர்த்தத்தை கொடுக்கவும் இந்த முருகனுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் உனக்கு உண்டு. மனதிற்குள் எனக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்விற்கு பல இன்பங்களை நான் கொடுத்தருளுவேன். என்னுடைய தரிசனமும் வேலனுடைய தரிசனமும் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். என்னுடைய ஆலயத்திற்கு வரும் உன்னுடைய வாழ்க்கை ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியத்தை நிச்சயம் சந்திக்கும். வாழ்க்கை என்றால் என்ன என்பது புரிவதிலேயே பாதி நாட்கள் சென்று விடுகின்றது. புரிந்து வாழ முயற்சி செய்யும் பொழுது நேரங்கள் வீணாக்கப்படுகின்றது. அந்த நேரங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்த மாற்றும் பொழுது ஒரு சோர்வு ஏற்படுகின்றது. அந்த சோர்விலிருந்து வெளிவந்து வாழ்க்கை இன்பமாக மாறி அனுபவிக்க முயலும் பொழுதுதான் ஆன்மீக பாதையில் இறைவனை நாடி அந்த துணையோடு உன் வாழ்க்கை நீ கொண்டு செல்லும் பொழுதுதான் அங்கே ஒரு திருப்தியான நிலை கிடைக்கின்றது. இத்தனை வேலைகளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டுமா என்று நினைக்கின்றாயா? அத்தனையும் முழுமையாக செய்து முடித்து இப்பொழுது இன்பத்தின் நிலைக்கு நீ வந்திருக்கின்றாய் என்ற சந்தோஷமான செய்தியை இப்பொழுது நான் உனக்கு வெளிப்படுத்துகின்றேன். உன் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளியாகவும் கவலைக்கு முற்றுப்புள்ளியாகவும் இனி எல்லா நாட்களையும் நீ இன்பமாக அனுபவிக்கப் போகின்றாய் என்று சந்தோஷமாக இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனையோ பிரச்சனைகளை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து வருகின்றாய். ஒவ்வொரு பிரச்சனையும் உனக்கு ஒவ்வொரு பாடத்தையும் அனுபவங்களாக கற்றுக் கொடுக்கின்றது. அந்த அனுபவங்களை சரியாக பயன்படுத்தி உனக்கான வாய்ப்புகளை எல்லாம் வெற்றி வாய்ப்புகளாக மாற்றக்கூடிய தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது. முன்பெல்லாம் பிரச்சனை என்றால் பயந்து விடுவாய், கண் கலங்குவாய், கதி கலங்குவாய். இப்பொழுது எல்லாம் என் மீதான பக்தியும் நம்பிக்கையும் உனக்கு அதிகமாக இருப்பதால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சவால்களாக பார்த்து அதை வெற்றியாக மாற்ற எல்லா முயற்சிகளையும் செய்கின்றாய். அந்த முயற்சிகளை எல்லாம் வெற்றியின் படிக்கற்களாக நான் இப்பொழுது மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன். முழுமையான இன்பத்தை உன் வாழ்வானது காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். மனதிற்குள் எந்த அளவிற்கு முன்னேற வேண்டும், எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதே வாழ்க்கையை உனக்கு நான் என் அருளால் கொடுத்தருளுவேன். இந்த கந்தனின் கருணை கடலாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு செழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். உன்னுடைய தேவை என்ன என்பதை முழுமையாக தெரிந்த நான் அதற்கு ஏற்ற அத்தனை வாய்ப்புகளையும் உனக்கென கொடுத்து நீ முன்னேற நான் வழி செய்வேன். சக்தி வாய்ந்த என்னுடைய மந்திரங்களை அனுதினமும் உன்னுடைய நாவினால் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். என்னுடைய திரு உருவத்தை உன்னுடைய நெஞ்சத்தில் பதித்து வைத்திருக்கின்றாய். முருகா முருகா என்று என் நேரமும் உன்னுடைய நாவானது என்னுடைய பெயரை சொல்லி அழைக்கின்றது. இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நான் மாறி இருக்கும் பொழுது இன்பமும் உன் வாழ்க்கையில் நிறைந்து இருக்கும். சிலருடைய தொல்லைகளால் உன்னுடைய வாழ்க்கை பெருமளவு பாதிப்பை சந்தித்தது. அவர்களுடைய தொல்லையெல்லாம் இனிமேல் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நுழையாது. பிறரால் நீ அனுபவித்த துன்பங்கள் அனைத்தும் ஓய்ந்தது. பிறரால் இன்பங்களை சந்திக்கக்கூடிய நிலை உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகி இருக்கின்றது. இத்தனை அவமானங்கள் ஏன், இத்தனை கஷ்டங்கள் ஏன், துயரங்கள் ஏன்?
இதையெல்லாம் ஏன் நான் சந்திக்க வேண்டிய நிலை இருந்தது என்ற கேள்வியை எல்லாம் சற்று தள்ளி வைத்துவிட்டு, எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வளர்த்து கொண்டு அன்றாடம் உன்னுடைய கடமைகளை எல்லாம் பொறுப்போடு சரியாக செய்து வா. என்னுடைய நினைவோடு நீ செய்யும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ஏற்றத்தை தான் கொடுக்கும். தற்சமயம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானது, எதுவும் நிரந்தரம் அல்ல. சொல்லிக் கொடுக்க வேண்டிய அனுபவங்களையும் பாடங்களையும் சொல்லி கொடுத்து விட்டு அது கடந்து விடும். அந்த பாடங்களை நீ பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றி காண வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக அமைகின்றது. உன் கஷ்டங்களை எல்லாம் இன்றைய தினத்தில் என் பாதத்தில் முழுமையாக கொட்டிவிடு. அத்தனையையும் மறந்து விடு. நான் அழித்து விடுகின்றேன். எனக்கு நீ ஏற்றக்கூடிய அந்த தீபத்தின் ஒளியானது உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. என்னுடைய ஆலயத்திற்கு நீ எந்த அளவிற்கு பக்தியோடு வருகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்விலும் இன்பத்தை நீ சந்திப்பாய். அழுகையோடு வந்த பலர் ஆனந்தமாக செல்லக்கூடிய நிலை என்னுடைய ஆலயத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காமல் வந்தவர்கள் எல்லாம் அந்த பிரச்சனைகள் முடிந்த பிறகு எனக்கு நன்றி சொல்ல வெகு காலம் எடுத்தது இல்லை. பிரச்சனை என்று இந்த கந்தனின் முன் வந்து நின்றால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றத்தை சந்தித்து அது உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக நிச்சயம் மாறும். முருகன் மனம் வைத்தால் உன் வாழ்க்கை மாறும் என்று தெரிந்து என்னை வணங்குகின்றாய். நான் மனம் வைத்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது. உன்னுடைய நிலை உயரப்போகின்றது. படிப்படியாக முன்னேறக்கூடிய காலமெல்லாம் போய் உயரத்தில் உன்னுடைய வாழ்க்கை தரமே உயர்ந்து நிற்கக்கூடிய நிலை இப்பொழுது முழு மாற்றத்தோடு நீ சந்திக்க போகின்றாய். என்னுடைய அருளை பரிபூரணமாக நீ பெற்று விட்டாய். இனி நான் உனக்கு கொடுக்க போகின்ற நன்மைகளை நீயே நினைத்தாலும் தடுக்க முடியாது. முருகன் நான் கருணை கடலாக இருந்து கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அதை தடுக்க யாராலும் முடியாது. என் அன்பு குழந்தையாகிய நீ எனக்கு செய்யக்கூடிய பூஜைகளையும் வழிபாடுகளையும் விரதங்களையும் மந்திரங்களையும் நான் மனமாற ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஏற்றுக்கொண்டதன் பலனை இப்பொழுது நீ பெறவும் போகின்றாய். இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பும் சங்கடமும் இல்லாமல் மனநிறைவோடு சந்தோஷமோக உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீ அனுபவித்து ரசித்து மகிழ்ந்து கொண்டாடி வாழப்போகின்றாய். ராஜயோகம் உன்னுடைய வாழ்க்கையில் வர தயாராகிவிட்டது. நல்ல காலமும் நேரமும் இப்பொழுது நல்லபடியாக பிறந்திருப்பதால் என்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருவரும் இனி சிரித்து சந்தோஷமாக வாழக்கூடிய நிலை ஏற்படும். எந்த ஒரு துன்பமும் நெருங்காமல் நான் உன்னை பாதுகாப்பேன். நல்லது நடக்கும்.